அனைவருக்கும் வணக்கம். ஆக்சிஸ் இந்தியா எஸ்டீம் லைன் சார்பில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், என்ன பண்ணால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். பொதுவாக நம்ம கேள்விப்பட்ட பெரும்பாலான ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரர், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டீலர், சப் டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த ஃபார்மாவில் தாங்க இருக்கும். அந்த வரிசையில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கே பெரிய அளவில் செலவாகுங்க. இதுக்கப்புறம் பர் மந்த்து ப்ராஃபிட்டே ஒரு 1 lakhயாவது எடுக்கணுங்க. அப்போதாங்க வர எக்ஸ்பென்ஸை சமாளிக்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பர் மந்த் 1 lakh இன்கம் எடுத்தாலே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கே குறைஞ்சது 2 வருஷம் ஆகிடும். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு பர் மந்த் 1 lakh எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வாங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு பிராண்டட் வாட்ச் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு வாட்ச் சேல் பண்ணார் அப்படின்னா, அந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் மந்த்லி ஒரு 1 lakh இன்கம் எடுக்கிறதுக்கு எத்தனை வாட்ச் சேல் பண்ணோம் அப்படின்னா, குறைஞ்சது 100 வாட்ச் சேல் பண்ணி ஆகணுங்க. அதாவது 100 கஸ்டமர் வந்து கவர் பண்ணி ஆகணுங்க. 100 கஸ்டமர் சேர்த்தே ஆகணுங்க. அப்போ தாங்க அவர் 100 வாட்ச் சேல் பண்ண முடியும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். சரி, ஓகேங்க. இப்படி ஒர்க் பண்ணி இந்த மாதம் சம்பாதிச்சிட்டாரு. அடுத்த மாதம் இதே மாதிரி 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு திரும்ப புதுசாக ஒரு 100 கஸ்டமர் வந்து கவர் பண்ணி ஆகணுங்க. எப்படியும் இந்த மாதம் வாங்கணுங்க, அடுத்த மாதம் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஸோ புதுசாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேரை நம்ம சேர்த்தாகணும். ஸோ இப்படி மாதம் புதுசாக 100 பேர் ஆட் பண்ணாதான் நாம் ரெகுலராக அந்த 1 lakh அப்படின்றத மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் எந்த ரிஸ்க்குமே கிடையாதுங்க. லைஃப்பில் ஒரே ஒரு டைம் நமக்கு பிடிச்ச கிராசரி பேக்கோ, கார்மெண்ட்ஸ் பேக்கோ, உமன்ஸ் கேர் கிட்டோ இல்லை டூர் பேக்கோ பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம லைஃப் லாங் ப்ரைம் கஸ்டமர் ஆகிட முடியுங்க. நமக்கு லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அசோசியேட்டும் நம்ம ஆகிட முடியுங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நம்ம வியாபாரமாக பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் அருண் அண்டு வருண் சொல்லிட்டு 2 ப்ரைம் கஸ்டமர் எடுத்தால் போதுங்க. நமக்கு இங்கே எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னா 1000 ரூபா இன்கம் வருங்க. இதை ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு காசு வந்துருச்சுங்க. ஸோ இதோட நம்ம வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் சார் இருக்கார் இல்லையா, அவர் அதே மாதிரி சரண் அண்ட் கரண் சொல்லிட்டு 2 பேர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வருண் சார் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் அண்ட் நவீன் சொல்லிட்டு 2 பேர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதனால் அருண் சாரும் நம்மள மாதிரி 2 பேர் ரெஃபர் பண்ணதால் அவருக்கு எவ்வளோ இன்கம் வரும்னா 1000 ரூபா இன்கம் வருங்க. வருண் சாருக்கு எவ்வளோ இன்கம் வரும்னா 1000 ரூபா இன்கம் வருங்க. இது 2 பேரும் அவங்க வேலை செஞ்சதுக்கு காசு கிடச்சிச்சு, ஆக்டிவ் இன்கம்மு. இப்போ நாம் இங்கே ஏதாவது பண்ணியிருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோங்க. ஸோ இதனால் நமக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபா இன்கம் வருங்க. இதை பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எதுவுமே பண்ணாமலே நமக்கு வந்து 2000 ரூபா இன்கம் வந்துருக்குங்க. ஸோ இதாங்க பிஸ்னஸ். ஸோ இதோட முடிஞ்சிடாமல் யுவன் சார் மூலிமா ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தருண் சார் மூலிமா ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. சரண் சார் மூலிமா ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. கரண் சார் மூலிமா ஒரு 10 ப்ரைம் கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்தாங்க அப்படின்னா அருண் சார் எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் அவருக்கு லெஃப்ட்டில் 10 ரைட்டில் 10 வந்திருக்கிறதால அவருக்கு 10,000 ருபீஸ் வந்து இன்கம் கிடைக்குங்க. அதே மாதிரி வருண் சாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லெஃப்ட்டில் 10 ரைட்டில் 10 வந்திருக்கிறதால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வந்து பேசிவ் இன்கம் வருவாங்க. நம்ம நம்பி வந்து அருண் சாரும் ஆளுக்கு 10,000 சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நாம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டில் 20 பேர், ரைட்டில் 20 பேர் வந்திருக்கிறதால நமக்கு இங்கே 20,000 ரூபா வந்து பேசிவ் இன்கமாக வருங்க. எதுவுமே பண்ணாமலே வருங்க. அண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அருண் சார், யுவன் சார் அண்ட் 10 பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு 30 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா லைன்லையும் 30 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அருண் சாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் நம்மளை நம்பி வந்து அருண் சார் இப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னா 30,000 சம்பாதிச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்ம நம்பி வந்த வருண் சாரும் 30,000 சம்பாதிச்சிருப்பாரு. இப்போ நாம் இங்கே எவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்னா 60,000 ரூபா சம்பாதிச்சிருப்போங்க பர் வீக்கேங்க. தென் இந்த 30 பேர் 10 பேர் இப்படி எல்லாருமே சேர்ந்து அடுத்தது ஒரு 60 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா லைன்லையும் 60 பேர் வராங்க அப்படின்னா இப்போ நம்மளை நம்பி வந்து அருண் சாரும் நமக்கு ஈக்குவலாக வந்து 60,000 சம்பாதிச்சிருவாரு. வருண் சாரும் நமக்கு ஈக்குவலாக 60,000 சம்பாதிச்சிருவாரு. இப்போ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 சம்பாதிப்போங்க. இங்கே வந்து நமக்கு 1,20,000 வரணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் எல்லாருமே சமமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத இந்த சீலிங் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாமளும் 60,000 சம்பாதிச்சிருப்போம். நம்ம நம்பி வந்து அருண் சாரும் நமக்கு ஈக்குவல் 60,000 சம்பாதிச்சிருப்பாரு. வருண் சாரும் நமக்கு ஈக்குவல் 60,000 சம்பாதிச்சிருப்பாரு. சரி, ஓகேங்க. நான் சொன்ன இந்த ப்ராசஸ் வீக் பை வீக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாரம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னா 1000 ரூபா சம்பாதிச்சிருப்போங்க. செகண்ட் வீக் நம்ம 2000 ரூபா சம்பாதிச்சிருப்போங்க.
தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சம்பாதிச்சிருப்பாங்க. ஃபோர்த் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,000 சம்பாதிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60,000 தாங்க இன்கம் வரும். ஸோ ஏன் அப்படின்னா சீலிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம். நம்ம டீமில் வந்து ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ யார் எங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வர ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து கம்மி இல்லாமல் 60,000 வருது அப்படின்னா பர் வீக் வந்து நம்ம 60,000 சம்பாதிக்க முடியும். பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 சம்பாதிக்க முடியும். பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 28,80,000 சம்பாதிக்கலாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1,44,00,000 வந்து சம்பாதிக்க முடியுங்க. அப்படியே ஒரு 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,88,00,000 சம்பாதிக்க முடியுங்க. இதோட முடிஞ்சிடாதுங்க. இந்த இன்கம் நம்ம லைஃப் லாங் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்ம ஜென்ரேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸும் இந்த இன்கம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த இன்கம் நம்ம தலைமுறைக்கும் போய் சேரும். ஒய் டு டேக் 7 ஐடிஸ். ஏன் நம்ம 7 ஐடி போடணும்? உங்களால் உங்கள் லைஃப் டைமில் ஒரு 8 ப்ரைம் மெம்பர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிங்கிள் ஐடி போடுறீங்க, ஒரு ப்ரைம் மெம்பரில் வரீங்க. ப்ரைம் மெம்பரில் வரும்போது லெஃப்ட் ரைட்டு அப்படின்றத நம்ம 4 நாளாக போட்டுருவோம். ஏன்னா 2 லெக் தானே இருக்குது. ஆனால் 8 பேர் வராங்க இல்லையா? அப்போ லெஃப்ட்டில் 4 ரைட்டில் 4 உங்களுக்கு 4,000 ரூபாய் இன்கம் வரும். இதே பாருங்களேன், 3 ஐடி பிளான் எப்படின்னு பாருங்களேன். நம்ம ப்ரைம் மெம்பராக உள்ளே வந்துட்டோம், நமக்கு தேவை 2 பேர் லெஃப்ட் ஒன் ரைட் ஒன், நம்ம பேர்லேயே போட்டுக்கிறோம். அப்போ U1 அந்த நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு முதல் ஐடியோட 100% வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2 பேரும் நம்ம பேர்லேயே போட்டுக்கிறோம். இப்போ பாருங்களேன், U2க்கு ஒரு 2 பேர், U3க்கு ஒரு 2 பேர், மொத்தம் 4 பேர் தேவை. ஆனால் எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். இப்போ 2 போட்டால் கால்குலேட் ஆயிடுச்சா? இப்போ பாருங்களேன், இன்கம் கால்குலேட் பண்ண பாருங்க. U2ல லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2, அதில் ஒரு 2,000 ரூபாய் இன்கம் வரும். ஒர்க் பண்ணியிருக்கோம். U3க்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம், லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2, அதில் ஒரு 2,000. U1 க்ரீன் கலராக இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்? வேலையே கிடையாது. ஆனால் அதுக்கும் பேர் மேட்ச் ஆனால் இன்கம் வரும் இல்லையா? ஸோ லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 2, நம்மளோட ஐடி மேலே 1, 5, ரைட்டில் 5, 5,000 ரூபாய் இன்கம். உங்களோட மொத்த இன்கம் 9,000. ஆனால் வேலை அதே 8 பேர் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. வேலை 1, வருமானம் மல்டிபிள். நெக்ஸ்ட் பாருங்களேன், 7 ஐடி போடுறோம். எப்படி? நம்மளோட ஐடி லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் நம்ம பேரில் போட்டோம். U2க்கு லெஃப்ட் ரைட், U3க்கு லெஃப்ட் ரைட், அதுவும் நம்ம பேரில் போட்டோம். இப்போ மேலே இருக்குது பாருங்கள், U1, U2, U3 க்ரீன் கலரில். அந்த ஐடிக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க வேலை பார்க்க போகிறதே கிடையாது. U4க்கு 2 பேர், U5க்கு 2 பேர், U6க்கு 2 பேர், U7க்கு 2 பேர். டெப்த்தில் இருக்க 4 ஐடிக்கு 2 பேர் கொண்டு வர போகிறீங்க. 8 ஆச்சா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் வந்தாச்சு. இப்போ பாருங்களேன், டெப்த்தில் இருக்க ஐடி நம்ம வேலை பார்த்த ஐடிக்கு மட்டும் இன்கம் பாருங்கள். U4 லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் 1000 ரூபாய் இன்கம். U5 1000, U6 U7 4 ஐடிக்கு 1000, 4000. U2 க்ரீன் கலர் இருக்குல்லையே, அதுக்கு லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் 3 இருக்குது, ரைட்டில் 3 இருக்குது, அப்போ அதில் ஒரு 3000. U3க்கு லெஃப்ட்டில் 3 ரைட்டில் 3, அதில் ஒரு 3000, அப்போ 6000. இந்த ஐடிக்கெலாம் நம்ம வேலை செய்யலை. U2 U3க்கெலாம் மேலே பாருங்கள், U1 அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் டோட்டலாக பாருங்கள், லெஃப்ட்டில் 7, ரைட்டில் 7 இருக்குது. கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும், 7000. ஸோ டோட்டல் இன்கம் 17,000 அந்த வார வருமானம். ஆனால் வேலை அதே 8 பேர் தான். உழைப்பு ஒன்று, வருமானம் அதிகம். புத்திசாலித்தனமாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேவை 2 பேர் தான் அவங்க வாழ்க்கையிலேயே. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள சம்பாதிக்க வச்சு சம்பாதிப்பாங்க. நீங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் வாங்க வேண்டிய வருமானத்தை வேற ஒருத்தவங்களை வாங்க வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு தேங்க் பண்ணி இமீடியட்டாக உள்ள வாங்க, உங்களை சம்பாதிக்க வைக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இதுவே நம்மளுடைய வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருக்குங்க. பெரும்பாலானோர் பல கோடி ரூபா போட்டு பண்ணிட்டு போகிற விஷயத்த நாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் பண்ணிட முடியுங்க. ஸோ யாரெல்லாம் பொருளாதார பிரச்சனையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் தன் லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தன் தலைமுறையை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஆக்சிஸ் பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வருமானம் தரக்கூடிய நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே உலகம் முழுக்க பண்ண முடியுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க கொரோனா அப்படின்ற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸ் இருந்து அவங்க வேலையை இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதை விட அவங்களுடைய வருமானத்துக்கு ஏதேனும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்லாம் உங்களை மறக்க மாட்டாங்க. நானும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆக்ஷன்.